ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க சுவரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சுவரொட்டி கூட கொஞ்சம் நான் சுத்து கொழுப்பும் ஈரலும் வாங்கிக்கிட்டேன். சுவரொட்டி தனியாக வெறுமனே வறுத்து சாப்பிட முடியாது. சுத்து கொழுப்பும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈரலும் வாங்கிக்கிட்டால் அந்த வறுவல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். நல்லா பொரியட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நல்லா பொரியுது. இந்த டைமில் சோம்பு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிச்சுக்கிறோம். அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டால் தான் அந்த ரத்த ஸ்மெல்லெல்லாம் வராது, கவுச்சி மாதிரி. பச்சை மிளகா 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு சுவரொட்டி தான், ஸோ ஒரே பச்சை மிளகா. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுட்டு இஞ்சி பூண்டு அதுவும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா எண்ணெயிலேயே வறுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்போ கருவேப்பிலையே தேவையான அளவு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா நம்ம போட்டதெல்லாம் எண்ணெயில் வறுக்க போகிறோம். நல்லா வறுத்துக்குங்க. பச்சை வாசம் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்குறோம்ல, ஸோ அதனால் நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வரணும். நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க. இது சுவரொட்டி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரம் ஒருக்க இதை நம்ம சேர்த்திக்கணும். அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். குழந்தைகளுக்கு கொடுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சுவரொட்டி, சுத்துக்குடல் அண்டு ஈரலும் சேர்த்துக்கிறோம், ஆட்டு ஈரல். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு ஒரு வணக்கி விட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுறோம். அந்த உப்புலேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா தண்ணி இல்லாதனால அடி பிடிச்சிக்கும். நம்ம எண்ணெய் கொஞ்சம் நான் அதிகமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சுத்து கொழுப்பில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் நமக்கு வரும். ஸோ அதனால் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நீங்கள் கொழுப்பு வேணுன்னா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குனேன் ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி இருந்தால் ஒரு 1/2 தக்காளி போட்டுக்கங்க. இது கூடயே மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு வணக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கறி மசாலா பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம், 1 ஸ்பூன் லெவலுக்கு. இப்போ காரம் இதுவே போதுமானதாக இருக்கும், ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் இப்போ நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணது பட்டை பொடி, அப்புறம் கொஞ்சம் நம்ம கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோட அந்த கவுச்ச ஸ்மெல் அடிக்காது. ஸோ அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூள் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுன்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட்டிலையே வறுத்து அரைச்சதான் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. அது 50% வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மு பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுன்னு. இப்போ கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. எல்லாம் அந்த தக்காளி போட்டது, கொஞ்சம் எண்ணெய், அந்த சுத்துக்கொழுப்போட அந்த எசன்ஸு அதுலேயே நல்லா வெந்துருச்சு. ஸோ அடுப்பை சிம்மு பண்ணி கம்மி பண்ணி மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணால் அந்த ரத்த கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். நம்மளும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராது. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அப்படி ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியை நல்லா தெளித்து விட்டு ஃப்ரை பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் மூடி விட்டு கிளறங்காட்டிக்கு எல்லாம் வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு தான் இருக்கும். வாசனைக்காக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி தழை, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளறி விட்டு இறக்கி வச்சிடலாம். அடி பிடிக்கும், எனக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் அடி பிடிக்குது. நம்ம அப்பப்போ கம்மி பண்ணி கிளறி விடணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறப்ப ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. குழம்புல போட்டால் கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஸ்பைசஸும் இது பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கவுச்ச ஸ்மெல் எல்லாமே போய் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். வெறும் தனியாக அந்த சுவரொட்டியை வறுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுத்துக்குடல், ஈரல் எல்லாம் போட்டு வறுக்கிறப்ப உங்களுக்கு கறி மாதிரியே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம்.